நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்றது இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மரண அடி தந்த தவேகா தொண்டர்கள், செங்கோட்டையனை கைவிட்ட ஆதரவாளர்கள், இந்த ரெண்டு செய்தியை தான் விரிவா பார்க்க போறோம். எனக்கு தெரிந்து கூடிய விரைவில் செங்கோட்டையன் நடு வீதியிலே நிற்பார். அது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நம்முடைய விஜய் அவர்கள் கண்டிப்பாக திரும்ப பெறுவார், அதிருப்தி அடைவார். அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்களேன், இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் முழுமையாக பார்க்கணும். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் 2xல வந்து கொடுத்துருப்பேன், கொஞ்சம் வேகமாக ஓடும். அதில் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் பேசியிருப்பார். அந்த விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. அதில் இருக்கக்கூடிய விஷயமும் அந்த வீடியோவை ஏன் நம்ம தந்தோம் அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். இப்போ செங்கோட்டையன் பேசுற அந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு வாங்க. மனிதநேயம் அங்கே இல்லை, சமத்துவம் அங்கே இல்லை. உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் நான் உழைத்த உழைப்பு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் சாதாரண தொண்டனாக்குள் இருக்கக்கூடாது. உறுப்பினர் உறுப்பை எடுத்தார், என்னோடு இருக்கின்ற அத்தனை பேரும் எடுத்தார். அதோடு இந்த பிள்ளை பக்கத்தை காங்கியத்திற்கு சென்று ஒரு கிளை செயலாளர் தன்னுடைய 2 வீலரில் வருகிற போது அந்த 2 வீலரை ஸ்கிட்டாய் கீழே விழுந்து மண்டை உடைந்து அன்றே இறந்து விட்டார். அவருடைய மருமகன் அங்கே இருக்கிறார், ஒரு கட்சி பொறுப்பு. அவர் இல்லத்திற்கு சென்று பக்கத்தில் ஒரு இரங்கல் செய்தியை கேட்டுவிட்டு அவர் இறந்து விட்டார் என்று கேட்பதற்காக சென்று அவரை பார்த்தவுடன் நீ ஏன் அவரை அனுமதித்தாள், ஆகவே உன்னை அடிப்படை உறுப்பினர் நீக்கிறேன் என்று நீக்கினார். இதை விட வெட்கக்கேடான செயல் தமிழ்நாட்டில் எங்கும் நடந்திருக்கார். துக்கத்தை விசாரிக்கிறதுக்கே உறுப்பினர் உறுப்பு எடுக்கிறார் சொன்னால் இவரெல்லாம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் என்ன என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நாம் ஆட்சிக்கு வருவது யார் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். உங்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய தளபதி தான் தமிழ்நாட்டில் நான் சொன்னால் சொல்வார்கள், இவர் வாய் எப்படி வேணாலும் பேசுகிறேன், நான் புரட்சி தலைவர் சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ புரியலன்னா பரவாயில்லைங்க, நாம விஷயத்துக்கு வருவோம். இப்ப செங்கோட்டையனுக்கு தவேகாவில் என்ன பதவி கொடுத்துருக்காங்க? ஒரு பதவி, கட்சியை ஒருங்கிணைக்கக்கூடியவர். இந்த கட்சியை வழிநடத்துவதற்காக நிர்வாக குழுவை 28 பேருடன் சேர்த்து ஒன்று உருவாக்கினாரு விஜய். அந்த நிர்வாக குழுவுக்கு ஒருங்கிணைப்பாளராக நம்ம செங்கோட்டையனை போட்டிருக்காங்க. அந்த நிர்வாக குழுவு, அதுக்கு தலைமையாக வந்து பார்த்தா செங்கோட்டையன் இருப்பது, அதெல்லாம் தூரம் வச்சிருவோம். ரெண்டாவது ஒரு பதவியை செங்கோட்டையனுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன பதவி அப்படின்னு பார்க்கும்பொழுது, கொங்கு மண்டலம் முழுவதுமே வந்து செங்கோட்டையனுக்கு தூக்கி கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே செங்கோட்டையன் வந்து அனுபவசாலியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுபவசாலி தான். அதே மாதிரி கொங்கு மண்டலத்தை ஒட்டுமொத்தமாக தவேகா பக்கம் திருப்பிடுவாரா, அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர் தான். ஆனால் யாருடன் ஒப்பிடுகின்ற பொழுதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ தவேகாவில் செங்கோட்டையனை விட யாரும் அனுபவசாலியும் அல்ல, களப்பணி ஆற்றுகின்றவர்களும் கிடையாது. அதனால கொங்கு மண்டலம் பொறுத்த வரைக்கும் தவேகாவில் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க கையாளுவதை விட செங்கோட்டையன் பெஸ்டா கையாளுவார். ஆனால் அதிமுகவில் இருக்காங்க இல்லையா நிர்வாகிகள், அவங்களை விட செங்கோட்டையன் பெஸ்டா கையாளுவாரான்னு கேட்டீங்கன்னா கையாள மாட்டார். திமுகவில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களை விட செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தை பெஸ்டா கையாளுவார்னு கேட்டீங்கன்னா கையாள மாட்டார். என்னப்பா இப்படி சொல்லிட்டு, 50 ஆண்டு கால அனுபவம்பா, கொங்கு மண்டலம் மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதுமே வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து பிரச்சார யுக்தியை வகுத்து கொடுத்துவருப்பா. அப்படி இருக்கும்போது கொங்கு மண்டலமே அவரால் தவேகா கோட்டையாக மாற்ற முடியாது, இல்ல கொங்கு மண்டலத்தை வந்து பாத்தீங்கன்னா அவரால் கையாள முடியாது அப்படின்னு சொல்றியே, இல்ல நியாயமா இருக்குமா? அதிமுகவிலே வந்து பாத்தீங்கன்னா வயதானவரும் அனுபவசாலியும் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களாலே கொங்கு மண்டலத்தை வழிநடத்தி செல்ல முடியாது, கோட்டையாக மாற்ற முடியாது தவேகாவுக்கு அப்படின்னா அதிமுகவில் எவன் இருக்கிறான், இல்ல திமுகவில் எவன் இருக்கிறான்? தொடர்ச்சியாக கொங்கு மண்டலத்தில் திமுக தோத்துக்கிட்டே வருது, அதிமுக சென்ற முறை வெற்றி பெற்றது. அதுக்கெல்லாம் செங்கோட்டையனுடைய பங்களிப்பு இல்லாமையா போயிட்டு இருக்கோம். கொங்கு மண்டலத்தை தவேகா கோட்டையாக அவரால் மாற்ற முடியாதுன்னு சொல்றிய, எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது செங்கோட்டையன் மீது நீங்க அதீத நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ரெண்டாவது, எல்லாவற்றையும் மேஜிக் மூலமாக மாற்றிடுவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அது சாத்தியம் கிடையாது. ரெண்டாவது, நான் ஒரு வீடியோ தந்தேன் பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த வீடியோவை 2 நிமிஷம் முழுசா பேசியிருப்பாரு நம்ம செங்கோட்டையன். அந்த 2 நிமிஷம் நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், எந்த இடத்திலும் சரி செங்கோட்டையனுக்கு ஆதரவாக யாருமே கைத்தட்ட மாட்டாங்க, யாரும் விசில் அடிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் செங்கோட்டையனுடைய அந்த உரையினுடைய கடைசி பகுதியில் தான் வந்து கைத்தட்டி இருப்பாங்க, விசில் அடிச்சிருப்பாங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னு கேட்பீங்க, ஒன்னே ஒன்று தானுங்க, செங்கோட்டையனுக்கு என்று ஆதரவாளர்களே கிடையாதுங்க.
செங்கோட்டையனை வரவேற்பதற்கு வந்திருந்த அத்தனை பேருமே வந்து தவேகா காரங்க தாங்க. தவேகா காரனுக்கு செங்கோட்டையனுடைய கடந்த கால அரசியல் பற்றியும் தேவையில்லை. செங்கோட்டையனை யாரு பழி வாங்கினாங்க அப்படின்ற விஷயமும் தவேகா தொண்டர்களுக்கு தேவையே இல்லை. எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரியா, அங்க ஜனநாயகம் இருக்கா இல்லையா, அதை பற்றியெல்லாம் தவேகா தொண்டர்களுக்கு ஒருபோதும் முக்கியத்துவம் இல்லை. விஜயுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒன்னே ஒன்று தான் இலக்கு. நீ வந்திருக்கிற விஜயை எப்படி நீ ஆட்சிப்படத்துல ஏத்துவ, நீ வந்திருக்கிற கொங்கு மண்டலத்தை எப்படி தவேகா கோட்டையா மாத்த போற, இதை மட்டும் சொல்லு. நீ கடந்து வந்த பாதை, உனக்கு துரோகம் இழைத்தவர்கள், உன்னை கட்சி விட்டு தூக்கணவங்க, நீ உழைச்சது, அந்த பழைய கதைலாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு தவேகா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கஷ்டத்தை 2 நிமிஷமாக அழுத்தி அழுத்தி பேசுவாரு. நீங்களும் பார்த்துருக்கலாம், உணர்ச்சி பூர்வமா பேசுவாரு. அதுலயும் மக்களுக்கெல்லாம் அனுதாபம் வர வேண்டும் என்பதற்காக விபத்துல ஒருத்தர் உயிரிழந்து போய்விட்ட கதையும் சொல்லுவாரு. இப்படி அங்க இருக்கின்ற தொண்டர்களை ஒட்டுமொத்தமாக நெஞ்ச நக்கணும், உள்ளத்தை கரைக்கணும் அப்படின்ற அளவுக்கு பேசுவாரு. ஆனா அந்த இடத்துல யாருமே வந்து கைத்தட்ட மாட்டாங்க. ஏன்பா அவங்கெல்லாம் விஜய் ரசிகர்கள், அவங்க ஏன் கைத்தட்டுறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது கைத்தட்டாதது வேற ஒரு செய்தியும் சொல்லுது. கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும். அதாவது தவேகா தொண்டர்களுக்கு செங்கோட்டையனுடைய வழி பற்றி தெரியாம இருக்கலாம். அவங்களுக்கு அந்த வேதனையும் வலியும் ஒன்றும் பெருசாக அழுத்தத்தையோ இல்ல பாதிப்பையோ ஏற்படுத்தியிருக்காது. ஆனால் உண்மையாகவே வந்து செங்கோட்டையனை கோபிச்செட்டிப்பாளையத்துல வரவேற்பதற்கு அவங்க நிர்வாகி வந்திருந்தாலும் வச்சுங்களேன், செங்கோட்டையன் சொல்லக்கூடிய கண்ணீர் கதைகளை பார்த்து அவங்க ஆதரவாளர்கள் வருத்தப்பட்டிருப்பாங்க. செங்கோட்டையன் நெருப்பாற்றில் நீந்தி வந்திருக்காருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு செங்கோட்டையனுடைய கடந்த கால அரசியலை பற்றியும் வாழ்க்கை பற்றி சொல்லுகின்ற போது அவங்க ஆதரவாளர்கள் கைத்தட்டி இருப்பாங்க, வரவேற்றிருப்பாங்க, விசிலடிச்சிருப்பாங்க. ஆனால் செங்கோட்டையனை வரவேற்பதற்கு அவங்க ஆதரவாளர்கள் யாருமே இல்லைங்க. அப்படி வந்திருந்தாதான் எடப்பாடி பழனிசாமி சொல்ல சொல்ல இவங்க கைத்தட்டி இருப்பாங்களே அவங்க ஆதரவாளர்கள். அதனால செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அனாதையா தான் தவேகால வந்து சேர்ந்திருக்காருங்க. ஒரே ஒரு ஆள் கூட வந்து எடப்பாடி பழனிசாமியை பற்றி தப்பா பேசுகின்ற போது விசிலடிக்கல, கை தட்டவே இல்லை. செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்களாக இருந்தா கை தட்டி இருப்பாங்க, விசில் அடிச்சிருப்பாங்க. ஏன்னா செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கு எதிராக தான் அவங்க ஆதரவாளர்கள் நிறுத்துவாங்க. ஏய் செங்கோட்டையனை தூக்கி வெளியே போட்ட, ஆனா செங்கோட்டையன் பத்தியா எப்படி சாதிச்சிருக்கிறான் அப்படின்னு ஒவ்வொரு ஆதரவாளர்களும் வந்து பாத்தீங்கன்னா பெருமையா நினைப்பாங்க. ஆனால் செங்கோட்டையனை வரவேற்பதற்கு ஒரு ஆதரவாளர் கூட வரலைங்க. மொத்தமாக செங்கோட்டையனை கைவிட்டுட்டாங்க. இது செங்கோட்டையனுக்கும் பாதிப்பு, விஜய்க்கும் பெரிய பாதிப்புங்க. செங்கோட்டையன் தான் வந்து அனுபவசாலி. ஆனா விஜய் நினைப்பது என்ன தெரியுமா, கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையனை தட்டி தூக்கி நம்ம கட்சியில கொண்டு வந்துட்டு வச்சுங்களேன், அவராக கூட இணைந்த அத்தனை வேலை செய்யக்கூடிய அதிமுக நிர்வாகிகளும் அடிமட்ட தொண்டர்களும் செங்கோட்டையன் பக்கம் வந்துருவாங்க. ஏற்கனவே நமக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களுடன் சேர்ந்துக்கிட்டு செங்கோட்டையன் வைகாட்ட கொங்கு மண்டலத்தை தவேகா கோட்டையாக மாத்துவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்த உடனே 4 மாவட்டத்தை தூக்கி செங்கோட்டையன் கிட்ட கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம விஜய் அவர்கள் நடிப்புக்கு வந்ததிலிருந்து அவருக்கு ரசிகராக இருந்து பாலாபிஷேகம் பண்ணி அவர் படத்தை முதல் நாள் போய் பார்த்து 10 பேருக்கு டிக்கெட்டும் வாங்கி கொடுத்து அவங்கள எல்லாம் விஜய் ரசிகராக மாத்திருந்தாங்க தெரியுமா. விஜய் அவர்களுடைய மக்கள் மன்றத்தில் இணைந்து பணியாற்றினாங்க தெரியுமா. அவங்களுக்கெல்லாம் கொங்கு மண்டலத்தை பிரித்து கொடுத்துருப்பார். ஆனால் நம்ம செங்கோட்டையன் மட்டுமல்ல, செங்கோட்டையனுடன் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் வரப்போறாங்க, ஆதரவாளர்களும் வரப்போறாங்க. நிச்சயமாக ஒட்டுமொத்த கொங்கு மண்டலமும் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் காலடியில் விழப்போகுது. அப்படி காலடியில் விழுகின்ற போது அது தவேகா கோட்டையா மாறப்போகுது அப்படின்னு விஜய் நினைச்சாரு. ஆனால் செங்கோட்டையன் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயை நோக்கி வந்திருக்காரு. அதிமுகவில் இருந்து ஒரு நிர்வாகி கூட வரல. செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருந்தவங்க கூட செங்கோட்டையன் முன்னாடி வரல. ஏப்பா இனிமே வரவே மாட்டாங்களா? அதான் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரப்பா அந்த பேச்சிலே வந்து தவேகாவுக்கு இன்னும் முன்னாள் அமைச்சர்கள் வர போறாங்க, இன்னும் நிறைய பேர் கட்சியில் சேர போறாங்க, டிசம்பர் மாத வாக்குல கூட்டணி வந்து பலப்பட போகுது, விஜய் அவர்கள் அரியணை ஏற போறாரு, ஆண்டவர்களே தான் ஆள வேண்டுமா, வேற யாரும் ஆளக்கூடாதா, புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று தொண்டர்கள் நினைச்சிட்டாங்க, தமிழக மக்கள் நினைச்சிட்டாங்க. வெற்றி வாகை சூட போகின்றார் இளவல் விஜய் அப்படின்லாம் பேசுறாரப்பா. அதனால செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் பொறுமையா இருயா, எத்தனை பேர் செங்கோட்டையின் பின்னாடி வரப்போறாங்க பாரியா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. செங்கோட்டையின் பின்னாடி ஆட்கள் வரலாம், செங்கோட்டையனை அவங்கள கூட்டும் போய் விஜய்க்கு முன்பாக நிக்க வச்சு கட்சியில சேர்க்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா 50 ஆண்டு கால அரசியல் தலைவர்,
ஒரு கட்சிக்குள்ள தன்னை எப்படி நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அப்படி செங்கோட்டையின் பின்னாடி வருகின்ற நிர்வாகியா இருக்கலாம், இல்ல ஆதரவாளர் இருக்கலாம், அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து தான் அவர் அழைச்சிட்டு போவார். அவருக்காக தனியா பொங்கி எழுந்து அதிமுகவை ரெண்டா உடைச்சு நாங்க செங்கோட்டை முன்னாடி தான் இருப்போம், எடப்பாடி பின்னாடி இருக்க மாட்டோம் அப்படின்னு தன்னெழுச்சியா வரக்கூடியவங்க யாரும் இருக்க போறது கிடையாது. செங்கோட்டையினுடைய வலிமையை காட்டணும், கொங்கு மண்டலத்தில் என்னுடைய பலம் என்ன என்பதை பற்றி நான் காட்டுறேன் அப்படின்னு தேர்தலுக்கு முன்பாக இவ்வளவு நாள் சேர்த்த பணத்தை வச்சு பெரும் கூட்டத்தை விஜய் இடத்துல கூட்டுமை காட்டுவாரு. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்துக்கு வருகின்ற பொழுது இன்னும் எடப்பாடி கூட்டின கூட்டத்தை விட அதிகமாக கூட்டத்தை கூட்டுவாரு. ஆனால் அவையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா வருகின்ற கூட்டமா இருக்காது, இயற்கையா வருகின்ற கூட்டமா இருக்காது. அவையெல்லாம் காசு கொடுத்து கூட்டின கூட்டமாகத்தான் இருக்கும். இப்படி காசு கொடுத்து கூட்டின கூட்டமானது கொங்கு மண்டலத்தை தவேகாவுடைய கோட்டையாக மாத்துறதுக்கு நம்ம செங்கோட்டையுடன் இணைந்து களத்துல வேலை செய்யக்கூடிய நிர்வாகிகளா இருக்க மாட்டாங்க, ஆதரவாளர் இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் விஜய்க்காக வந்து ஆதரவு தெரிவித்து விட்டு காசு வாங்கின்னு அவங்க கலைந்து செல்லக்கூடிய வெட்டில் பூச்சிகளாகத்தான் இருப்பாங்க. அதனால செங்கோட்டையின் பின்னாடி ஆதரவாளர்கள் இல்லாம மொத்தமாக அவரை கைவிட்டதுனால கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய அனுபவசாலிகள் கிடையாது. ரெண்டாவது, செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் கடந்த கால வாழ்க்கையை தவேகாக்குள்ள பேசினா பயனே கிடையாதுங்க. அதை பேசினாருன்னு வச்சுங்களேன், செங்கோட்டையன் செல்லா காசு ஆயிடுவார். கண்டிப்பா விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன செங்கோட்டையனுக்கு ஆதரவாளரே கிடையாதா? அதிமுக பற்றியும் எடப்பாடி பழனிசாமி பற்றியும் கழுவி ஊத்துறான். எவனுமே வந்து பார்த்தா ஆதரிக்க மாட்டான், கைத்தட்ட மாட்டான், விசில் அடிக்க மாட்டான். அப்போ நம்ம ஆட்கள் மட்டும்தான் செங்கோட்டை முன்னாடி நிற்கிறாங்களா? டே, இந்த ஆள் அப்படின்னா அதிமுக எந்த அளவுல இருந்திருப்பான்? இத்தனை ஆண்டு காலமா கட்சியில் இருந்திருக்கான்னு சொல்றான், ஒரு ஆள் வரலையாடா, அவன் பேச ஒத்த ஆள் கைத்தட்டலையாடா. கடைசியில விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிக்க போறாரு என்று சொன்ன பிறகுதான் தவேகா தொண்டர்கள் கைத்தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. அப்படின்னா இவர் கட்சியில் என்ன வேலை பார்த்துருப்பாரு? ஒரு 10 பேரை குடும்பமா ஒரு ஆதரவாளர் மாற்றி வச்சிருக்க மாட்டாரு. ஒரு 20 பேராவது வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வருகின்றார் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அவர் போய் வரவேற்போம் அப்படின்னா வரமாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியை பேசுகின்ற பொழுது எல்லாரும் கம்முன்னு இருக்கானு. அப்படின்னா செங்கோட்டையினுடைய ஆதரவாளர்களும் எடப்பாடி பழனிசாமியை திட்டுறதை ரசிக்கலையா? எடப்பாடி பழனிசாமியை தேவையில்லாத வம்பு இழுக்கின்றார் செங்கோட்டையன் அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஆதரவாளர்கள் வந்து கைத்தட்டலனா அப்படிதான் நம்ம சிந்திக்க தோணுது. எதிர்கால அரசியலுக்காக தான் அடுத்த தேர்தல் எங்கேயாவது ஒன்று நின்று வெற்றி பெற வேண்டும், அதுக்கு ஒரு கட்சி வேண்டும், அதுக்கு ஒரு பிராண்டு வேல்வி வேண்டும், விஜய் அவர்கள் வேணும், அதுக்காக தன்னுடைய சுயநலத்துக்காக தவேகாவை பயன்படுத்திக்கிறாரு அப்படின்னு வந்து செங்கோட்டையுடைய ஆதரவாளர்கள் நினைக்கிறாங்களா? தேவையில்லாமல் எடப்பாடி பழனிசாமியை வம்பிழுக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஏன்னா செங்கோட்டையனை வரவேற்கின்ற அந்த தருணத்தில் ஒரு ஆதரவாளர் கூட வரல. நான் காட்டின வீடியோவை பாருங்க மீண்டும் கூட. எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவையும் திட்டுகின்ற போது ஒருத்தர் கூட கை தட்டவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி மீது கோபம் இருந்தாவோ ஆத்திரம் இருந்தாவோ செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா கைத்தட்டி இருப்பாங்க. நம்ம செங்கோட்டையன் பேச பேச ஆர்ப்பரித்து இருப்பாங்க. ஆனா அங்க விஜயை பற்றி பேசுகின்ற போது மட்டும்தான் ஆர்ப்பரிக்கின்றார்கள். அதனால கொங்கு மண்டலத்தை தவேகா கோட்டையாக மாற்றுவதற்கு தவேகா தொண்டர்களும் நிர்வாகிகளும் வந்து போராடணும். செங்கோட்டையன் கிட்ட ஆட்கள் கிடையாது. இனிமே களத்தில் இறங்கி தவேகாவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தை எப்படி நம்ம தவேகாவுடைய கோட்டையாக மாற்றுறது, எப்படி வேலை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு 4 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை ஒன்றிணைத்து இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் கிளாஸ் எடுக்கணும். ஆனால் இது எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் 4 மாவட்டத்தை தூக்கி கொடுத்தா தெரியுமா நம்ம விஜய் அவர்கள். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் சினிமாவில் நடிக்கிற காலத்திலிருந்து விஜய் பின்னாடி பின்தொடர்ந்த அந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் பெரிய அதிருப்தியாக இருக்கும். இன்னைக்கு வந்தோம் பின்னாடி போய் நம்ம வேலை பார்க்குறதா அப்படின்ற கண்டிப்பாக அதிருப்தி இருக்கும். இந்த உட்கட்சி பூசலை பொறுத்த வரைக்கும் இப்போ தொடக்கத்தில் இருக்காது. ஒரு 20 நாள் போட்டோம் பாருங்க. அப்புறம் செங்கோட்டையனுக்கும் தவேகா நிர்வாகிகளுக்கும் கொங்கு மண்டலத்தில் நடைபெற போகின்ற வெட்டு குத்த பாருங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் பொருந்தா இடத்துல போய் செங்கோட்டையன் சேர்ந்துட்டார். ஜெயக்குமார் கூட சொன்னார் பாருங்க, புலிக்கு வாளா இருக்கலாம் ஆனா எலிக்கு தலையா இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆனா இப்போ செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எலியாவே போய் பூனையினுடைய குகையில சிக்கிட்டார். பிச்சு எடுக்க போறாங்க பாருங்களேன். அப்பதான் தெரியும் தேவையில்லாம அதிமுகவிலே இருந்திருக்கலாம். இவங்களுக்கு அரசியல் சொல்லி கொடுத்து இவங்க அதிமுக திமுக காரங்களை எதிர்த்து அரசியல் செய்து கொங்கு மண்டலத்தை கோட்டையா மாத்தினாதான் விஜய் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேரை தக்க வைத்துக் கொள்ள முடியும். இல்லை என்றால் 77 வயசுல விஜய் கிட்ட போய் அசிங்கப்பட்டு தான் நிக்கணும். இது எல்லாவற்றுக்கும் விட எப்போது தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
தேர்தல் முடிந்தால் நன்றாக தெரியும். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம பொறுத்து இருக்க வேண்டும். ஸோ மொத்தமாக செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தா இடத்துல போய் சேர்ந்து அரசியல் செய்கின்றாரோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. போக போக தெரியும், பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்கள்.